வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 Soil ப்ராஜெக்ட். இன்னைக்கு அஃபிஷியலி சிப்பாங் எக்ஸ்பெடிஷனில் தான் இருக்கும். சிப்பாங் எக்ஸ்பெடிஷனில் சி டிவிஷன் என்கிற சிப்பாங் தோட்டத்தில் 11ஆம் முனியாண்டி ஆலயம் சொல்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். 701வது இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் வந்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு பிறகு தான் எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரம் பார்த்தோமா, முன்பு உள்ள காலத்தில் உள்ள ஒரு ஸ்தல விருட்ச மரம். அதுக்கு முன்னாடி தான் சூழ வழிபாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சில வழிபாடு வந்துச்சு. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்தல விருட்ச மரத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த எல்லையை அழகாக காம்பவுண்ட் போட்டு மாடு ஆடு மற்ற மிருகங்கள்லாம் உள்ளுக்கு வராத அளவுக்கு அழகாக காம்பவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வேலையில் ஒரு படி மண்ணை கொடுத்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நான் ஒரு ரைட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அதாவது காடி வந்து இந்த இடத்துல போக முடியல. அதனால திரு செல்லப்பெருமாள் ஐயா கூட வந்து மோட்டோர்லே இந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நாகம்மனோட ஆலயம் இருந்திருக்கு. சி டிவிஷன் சிப்பாங் தோட்டத்தில் இருக்க ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் மிக மிக விசேஷமாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தோட வைப்ரேஷனே வேற மாதிரி இருந்துச்சு. எல்லா கோயிலும் தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆலயத்தோட வைப்ரேஷன் நல்லா உணர முடிஞ்சிச்சு. அது ஃபீல் பண்ணும் போதே வார்த்தையால் சொல்ல முடியல. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதியும் கிடைச்சிச்சு. இங்கே வரும் மதுரை வீரனோட சில வழிபாடும் இந்த இடத்துல தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா செங்கல்ல வச்சு தான் வழிபட்டுட்டு இருக்காங்க. காளியம்மனும் செங்கல்ல வச்சு தான் வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த பயணத்தில் இன்னொருத்தரை நான் மறக்கவே மாட்டேன். ஐயா பாலு அவர்கள். அவர் தான் வந்து அவரோட 4x4 எங்களை ஏற்றிக்கிட்டு முதல் ஆலயத்திலேருந்து தொடர்ச்சியாக வெவ்வேறு ஆலயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தார். அவருக்கு இந்த எல்லையெல்லாம் அத்துப்படியாக இருக்கிற வசி எல்லா எல்லைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரே முன் வந்திருந்தார். இப்போ அவரோட காடியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து தலமரத்து முனியாண்டி ஆலயம் பி டிவிஷன் சிப்பாங் தோட்டத்தில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, இந்த ஆலயத்தோட மண் வந்து மிக விசேஷமான மண். அதே நேரத்தில் ஐயா வந்து ஒரு கட்ட வடிவத்தில் வச்சு தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த முனியாண்டி சாமி வந்து கட்ட வடிவத்தில் வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மரமாக இருந்திருக்காரு. இந்த எல்லையில சிப்பாங் தோட்டத்திலே மிக பழமையான ஆலயம் சொன்னா இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்தோட ஆத்தாங்கரைய 708வது ஆலயமாக நீங்க பார்க்க போறீங்க. அது உங்களுக்கு கூஸ்பமா தான் இருக்க போகுது. இந்த ஆலயத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புத்தும் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதையும் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லைக்காரங்கிட்ட ஒரு பொடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். அவங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் எல்லைக்காரங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இந்த புத்து மண் அடியில் இருக்கிற அந்த சின்ன மண்ணை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற மிக பழமையான ஆலயங்கள் நம்மளோட எல்லையில் அங்கங்கே பதிஞ்சு கிடக்குது, ஒளிஞ்சு கிடக்குது. பராமரிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். இந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நதி இருக்கு பாருங்க, ஒரு ஆறு. இது சுத்தமான ஆறாக இருந்துச்சான். அங்கேருந்து பி டிவிஷன் தோட்டத்துக்குள்ளே வந்திருந்தோம். ஸ்ரீ முனியாண்டி ஆலயம் 704வது இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த இடத்துல வந்து மிக விசேஷமான சங்கிலி கருப்பர் இருக்காரு, காளியம்மன் இருக்காரு, கூடவே முனியாண்டி சாமியும் இருக்காங்க. 3 பேரும் ஒரே எல்லையில் இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு முன்பு பின்புறத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்தல விருட்ச மரம் இருந்துச்சான். அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது வந்து மிக விசேஷமாக தான் இருக்குது. இந்த எல்லையில் வந்து எல்லா சாமிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாகவும் கொண்டாட்டமாக தான் செய்கிறாங்க. ஒவ்வொரு நிர்வாகமும் அந்த ஆலயத்தை வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. அப்போ உள்ள உருவாக்குனதுலேருந்து நாளைக்கு 708வது ஆலயம் எந்த ஆலயமாக இருக்குன்னு வாங்க செக் அவுட் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.